இறைவன் சந்தோஷித்தால் ஆத்மா சந்தோஷிக்கிறார். அப்ப அவர் சந்தோஷப்படுறதுக்கு அவருக்கு தொண்டு செய்தாகணும், அவருடைய பக்தர்களுக்கும் தொண்டு செய்தாக வேண்டும். இந்த அர்த்தம் புரியாமல் உடலே நான் நினைச்சுக்கிறேன் பாருங்க, இதுக்கு தேகாத்மாபிமானம்னு சொல்லுவார்கள். தேகமே ஆத்மா என்னும் தவறான புரிதல். இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லட்டுமா? இதுக்கு தான் அகங்காரம்னு பேர். இல்லையே, அகங்காரம்னா ஆணவம்னு கேள்விப்பட்டிருக்கமே. எப்போ ஆணவம் வருது? நான்கிற ஆணவம் வருது. ஏன் வருது? எதிராளி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறவரோட நான் உயர்ந்தவன்னு தோணுகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன். உயர்ந்தவர் எந்த விதத்திலே? அவர் 6 அடி, நான் 5.25 அடியா? அவர் கருப்பு, நான் வெளுப்பா? இல்லை அவர் பணக்காரர், நான் ஏழையா? இது ஏதோ ஒன்றில் தானே உயர்ந்தவன்னு தோன்றது. ஆனால் இது எதுவுமே ஆத்மா சம்பந்தப்பட்டது இல்லையே. அதனால் நான்கிறத உடல்னு நினச்சிக்கவே தான் இன்னொருத்தவரோட நான் உயர்ந்தவன்கிற ஆணவம் வருகிறது. நான்கிறது ஆத்மானு தெரிஞ்சு போச்சுனால் அப்போ இங்கே இத்தனை பேர் நீங்கள் உட்காந்துருக்கு பாருங்க, நாற்கார் ஆலையாக போட்டு தலையாக தெரியறது ஒன்றுமே தெரியாது. நீங்கள் 1000 பேர் இருந்தீங்கன்னா கூட இந்த மேசைக்குள்ளேயே உட்காந்துடலாம், நானும் இந்த மேசைக்குள்ளேயே உட்காந்துடலாம், இன்னும் 10 லட்சம் பேர் வேணும்னாலும் இதுலேயே உட்காந்துக்கலாம். இதெல்லாம் வேண்டாம், இத்தனையெல்லாம் போடவே வேண்டாம், ஒரு செலவுமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நன்னா பேசிக்கலாம். ஆனால் எல்லாம் ஞானத்தாலேயே பேசிப்போம், வாய் பேசாது, காது கேட்காது. இது இத்தனை யோகிகள் பண்ணியிருக்கா. ஆனால் நம்ம இந்த உடம்புன்னு வந்த உடனேயே இவ்வளவு இடம் வேணும், சாப்பிட்டா தான் முடியும், 2 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, 2 அடிக்கு 2 அடி ஒவ்வொருத்தருக்கு வேணும், எத்தனை நிர்பந்தம் வருது பாருங்க. இது எந்த தடங்களும் இருக்காது ஆத்மான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னால். ஆனால் அந்த ஆத்மாவால் மட்டும் வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. உடம்பை வச்சுட்டு தான் ஞானமோ பக்தியோ எதுவுமே செய்யறதுக்கு முடியும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். அதே மாதிரி உடம்பு இருந்தால் தானே ஆத்மாவுக்கு நல்லது. சுவரே இல்லாமல் சித்திரம் எழுதுறதுக்கு காகிதமே இல்லாமல் எப்படி சித்திரம் எழுத? ஆனால் சித்திரம் எழுதுறதுக்காக காகிதம்ங்கிற அளவுக்கு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுக்கு மேலே காகிதமே சித்திரம் நினச்சுனுட்டா, காகிதமும் சித்திரமும் ரெண்டும் சமமான பெருமை உள்ளதுன்னு சொன்னால் அது தப்பாயிடுமே. அதை போலத்தான் உடம்பு வேணும். ஆத்மா உள்ள நல்லது செய்யறதுக்கு வேண்டிய உடம்பு வேண்டும். அதுக்குன்னு உடம்பே ஆத்மா நினச்சிட்டோம்னா தேகாத்மா அபிமானம். அதைத்தான் அகங்காரம்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். நம்ம யாரை பார்த்து நம்மோட ஒப்பிட பார்க்குறச்சே ஒரு நிமிஷம் உடம்பை விலக்கிடுங்க. அவருடைய உடம்பையும் விலக்கி நம்ம உடம்பையும் விலக்கிட்டு அது ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம்னு பாருங்க. முதல்ல பண்ணவே தெரியாது நமக்கு. ஏன்னா அந்த ஆத்மாவை கண்ணால் பார்க்கணும், அவர் கருப்பா சிவப்பா பார்க்கணும், ஆணா பெண்ணா பார்க்கணும், இப்படின்லாம் ஆத்மாவை பார்க்கவே முடியாது.